இந்த வீடியோல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கீழே பண்ண படங்களையும் அந்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படமா எந்திரன் 2010 ரிலீஸ் ஆன இந்த படம் சுமார் 130 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுச்சு. இன் ரிட்டன் 250 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ரெண்டாவது படமா பேட்டை 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தை 130 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. படம் பட்ஜெட்ல இருந்து 100 கோடி அதிகமா 235 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. மூணாவதா 2021 ரிலீஸ் ஆன அண்ணாத்த 150 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த இந்த படம் 200 கோடி கிட்டே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நாலாவது படமா 2023 ரிலீஸ் ஆன ஜெயிலர் 210 கோடிக்கு மேல பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்ததா அஞ்சாவது படமா இந்த இயர் ரிலீஸ் ஆக போற கூலி. இந்த படத்தை 370 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. படம் ப்ரீசேல் புக்கிங்ஸ்லயே 250 கோடியை கிராஸ் பண்ணிருக்க நியூஸ் இருக்கு. இது போக ஆறாவது படமா ஜெயிலர் 2வும் 2026ல வரும். உங்களுக்கு சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் காம்போல ரிலீஸ் ஆன படங்கள்ல உங்க ஃபேவரட் படத்தையும் கூலி படம் ஃபைனலா பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறதையும் காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.